ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஆல் மைட் பி ஒண்டரிங், என்னப்பா இத்தனை நாள் டேட்டா இன்ஜினியரிங் சீரீஸ் போயிட்டு இருந்துச்சு, ப்ரோ வந்து திடீர்னு பைத்தன் சீரீஸ் ஆரம்பிச்சிட்டாருன்னு. ஸோ டேட்டா இன்ஜினியரிங் சீரீஸில் நம்மளால் பைத்தன் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு ஹாவ் இட் வெரி பேலன்ஸ்ட். ஸோ அந்த காரணத்துக்காக வி ஹாவ் ஸ்டார்டட் அ நியூ சீரீஸ் ஃபார் பைத்தன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, பட் டோன்ட் திங்க் தட் வி ஆர் டிஸ்கண்டினியூவிங் டேட்டா இன்ஜினியரிங் சீரீஸ். அதுவும் கண்டிப்பாக வரும். ஏன்னா அதில் வந்து மல்டி ஃபாசிட்டட் டெக்னாலஜிஸ் பார்க்குறோம், ரைட்? ஸோ அதில் பிக் டேட்டா டெக்னாலஜி பார்க்குறோம், ETL பார்க்குறோம், டேட்டா மாடலிங் பற்றி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், சீக்வல் விஷயங்கள் எல்லாமே அந்த சீரீஸில் கவர் பண்ணுறோம். முக்கியமாக இந்த பைத்தன் சம்மந்தமானதுலாம். ஸோ பைஸ்பார்க்கும் ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம எல்லா டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், முக்கியமாக இந்த ப்ரைமரி கோர் காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி பைத்தன் லாங்குவேஜ், சீக்வல், பைஸ்பார்க், இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் ப்ரைமரி. ஸோ ஒரு ஸ்க்ரீனிங் நடக்குதுன்னா கூட ஃபர்ஸ்ட் தே வில் ப்ரையாரிட்டைஸ் யுவர் பைத்தன் ஸ்கில். ஸோ அதனால தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் அ ஃப்ரெஷ் சீரீஸ். ஸோ அதுவும் இது ஏன் முக்கியமாக பண்ணேன்னா, நிறைய பேர் எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க, ப்ரோ பைத்தன் கவர் பண்ணுங்க, ஏன்னா பைத்தன் இஸ் வெரி வாஸ்ட். ஏன்னா அதில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அப்புறம் அதில் ETL கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அப்புறம் ஒவ்வொரு டேட்டாவை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி ஓப்பன் பண்ணுறீங்க, எப்படி ரைட் பண்ணுறீங்க, எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஸோ பைத்தன் வந்து ரொம்ப முக்கியம் டேட்டா இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு. ஸோ அதனால தான் வி ஹவ் ஸ்டார்டட் திஸ். ஸோ நம்ம கிளாஸ் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொட்டீன் தான், கிராப் யூ காஃபி, வாங்க 1 மணி நேரம் நம்ம எல்லாம் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கலாம். உங்கள் கூட சேர்ந்து நானும் கற்றுக்குறேன். இது நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய எல்லா டேட்டா இன்ஜினியரிங் இன்டர்வியூஸ்க்கும் நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குட் லக் டு ஆல் தி டேட்டா இன்ஜினியர்ஸ் ஹூவர் இஸ் வாட்சிங் திஸ். ஸோ நாங்கள் யார்? வி ஆர் டேட்டா வேலி, the fastest growing edtech company of 2025. And myself, Franklin, I have close to 3+ years of experience as a data engineer. ஸோ நான் டேட்டா இன்ஜினியரிங் சீரீஸில் சொன்னதான் இப்பயும் சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு லைவ் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் பண்ணல, பட் ராதர் நாலேஜ் வந்து ஷேர் பண்ணணும். நம்மள மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டம் படாமல் நீங்கள் எல்லாருமே டேட்டா இன்ஜினியர்ஸாக ஈஸியாக ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு எஃபர்ட் தான் இந்த சீரீஸ். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ். குட் லக். நவ் லெட்ஸ் ஜம்ப் டு அவர் பைத்தன் சீரீஸ் பார்ட் 1. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னா, why is Python popular for data engineering? பைத்தன்னா என்ன? பைத்தன் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரைட்? சரி, அப்போ டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன? இதெல்லாம் வந்து ஏற்கனவே சீரீஸில் கவர் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் பைத்தன் சீரீஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ அதான் கேட்குறேன், டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன? அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டேட்டா அனலிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, டேட்டா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. சரியா? ஸோ நம்ம டேட்டா வேலியன்ஸ், நம்ம இந்த சீரீஸ் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் எல்லாருக்குமே கிளியர் பக்காவான ஐடியாவாக இருக்கணும், சரியா? ஸோ அப்போ தான் நமக்கே வந்து அது ஒரு பெருமை. ஒவ்வொரு டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கும் அதான் வந்து ஒரு பெஸ்ட் பெருமை, ரைட்? நமக்கு தெரியணும், நம்ம விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம், வேறு யார் நமக்கு சொல்லிக் கொடுப்பா, வேறு யார் இது தெரிஞ்சுப்பா, ரைட்? ஸோ டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன? ஸோ டேட்டா இன்ஜினியரிங்னா என்னென்னா, இட்ஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் டிசைனிங் அண்ட் பில்டிங் சிஸ்டம்ஸ் டு கலெக்ட், ஸ்டோர் and analyze large volumes of data. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம், பில்ட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக டிசைன் பண்ணுறோம், எதுக்காக பில்ட் பண்ணுறோம்? டேட்டாவை கலெக்ட் பண்ண, ஸ்டோர் பண்ண, அதில் அனலிட்டிக்ஸ் பண்ண, இதுக்காக தான் நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி, ஸ்டோர் பண்ணி, அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஒரு சிஸ்டம் வேணும்ல. நீங்கள் இப்போ டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், ரைட்? நீங்கள் டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், ரைட்? நீங்கள் டேட்டா வந்து இன்சைட்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது அனலைஸ் பண்ணணும், ரைட்? இது எப்படி பண்ணுறது? அது யார் பண்ணுவா? இதுக்கெல்லாம் வேணும். ஸோ நம்ம டேட்டா இன்ஜினியர்ஸ் தான் இந்த சிஸ்டமில் பில்ட் பண்ணும். இந்த டேட்டா இன்ஜினியர்ஸ் தான் இந்த சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு டிசைன் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த பைப்லைன் டிசைன் எப்படி இருக்கலாம், டேட்டாவோட ஃப்ளோ எப்படி இருக்கணும், இப்போ இந்த டேட்டாவில் வந்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இன்டெகிரிட்டி எப்படி இருக்குது, அதோட டேட்டா ஆக்குரசி எப்படி இருக்குது. நம்ம சிஸ்டம்னால இப்போ திடீர்னு நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம்ல,
திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஜிபியிலேருந்து டக்குன்னு டெராபைட்டாக மாறிடுச்சு. ஏன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுல்ல, அப்போ நிறைய டேட்டா வரும். டேட்டா வர்றப்ப என்ன அதோட ஸ்டோரேஜ் கூடும். ஸோ நம்ம ஸ்கேலபிலிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட்? ஸோ நம்மளால் நம்ம சிஸ்டத்தை ஸ்கேல் பண்ண முடியுமா? ஸ்கேல் பண்ணனால பெர்ஃபார்மன்ஸ் டீக்ரேட் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணி ஒரு பில்ட் பண்ணுறவர் தான் டேட்டா இன்ஜினியர். இன் ஷார்ட்டாக சொல்லணும்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா இன்ஜினியர்ஸ் தான் ETL பைப்லைன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அதை டிசைன் பண்ணுவோம், பில்ட் பண்ணுவோம். சரியா? நம்ம தான் டேட்டா இன்ஜினியர். ஓகே ப்ரோ, அப்போ பைத்தன் இது ஏன் வந்து முக்கியமாக டேட்டா இன்ஜினியரிங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஏன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மோரலஸ் க்ளோஸ் டு ஹியூமன் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். இப்போ மற்ற லாங்குவேஜஸ் லைக் C++, ஜாவா ஆர் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நீங்கள் ஒரு கோடு ரன் பண்ணுறீங்கன்னு வைங்க, இல்லை ஒரு கோடு எழுதுனீங்கன்னு வைங்க, ஒரு சிம்பிளான டெரைவேஷனுக்கு நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதணும். ப்ளஸ் இதை வந்து மோர் மெமரைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கே தெரியும். சின்டாக்ஸை பயங்கரமாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பைத்தன் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. க்ளோஸ் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதாவது க்ளோஸ் டு ஹியூமன் ஸ்பீக்கிங் லாங்குவேஜில் இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் யூஸிங் பைத்தன், நாட் ஓன்லி ஃபார் டேட்டா இன்ஜினியரிங். ஜென்ரலாகவே பைத்தன் வந்து ஏன் ஃபேமஸாக இருக்குன்னா, இது வந்து மோர் டு ரீடபிலிட்டி, பெட்டர் ரீடபிலிட்டி இருக்கும். அந்த கோடை பார்த்தாலே உங்களால் ஒரு மைண்டுக்குள்ளால ஒரு கருத்து கொண்டு வர முடியும், உங்களால் ஒரு பிக்சர் ட்ரா பண்ண முடியும். தட் இஸ் த மேஜர் பெனிஃபிட். பட் லெட்ஸ் சி டெக்னிக்கலி. சரியா? ஸோ இதில் வந்து ரிச் ஈகோ சிஸ்டம் இருக்கு. அது ஏன் ப்ரோ ரிச் ஈகோ சிஸ்டம்னு சொல்கிறேன்னா, நமக்கு வந்து பைத்தனில் வெரைட்டிஸ் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டாஸ் இருக்குது. பேண்டாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா டேட்டா மேனிப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணோம். SQL ஆல்கமி இருக்குது. இது வந்து எப்படின்னா, நம்ம க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ணுறதுக்காக we will use SQL alchemy. அப்புறம் PySpark இருக்குது ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் ஆஃப் யோர் டேட்டா. ஏர்ஃப்ளோ இருக்குது ஃபார் ஒர்க் ஃப்ளோ ஆர்கஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, நமக்கு எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் இருக்குது. ரெக்வஸ்ட் இருக்குது, போட்டோ 3 இருக்குது. ஸோ அன்லிமிட்டட்னு என்ன கேட்டால் அன்லிமிட்டட். பட் வெப்சைட்டில் ஒரு கிளியர் நம்பர் இருக்கும். பட் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் இஸ், நமக்கு தேவையான அனலிட்டிக்ஸுக்கு, நமக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, நமக்கு தேவையான டிசைனிங்க்கு எல்லாத்துக்குமே நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால் இட் இஸ் ஹேவிங் அ ரிச் ஈகோ சிஸ்டம். அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இட்ஸ் க்ளோஸ் டு ஹியூமன் ரீடபிலிட்டின்னு. ஸோ அதான் அடுத்த பாயிண்ட். we can write easy syntax. ஸோ கஷ்டப்பட்டு 4 லைனை கண்டிப்பாக மனப்பாடம் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து அந்த லாஜிக்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லாஜிக் ரன் பண்ணணும், இது என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். பட் மற்றபடி இட்ஸ் வெரி ஈஸி டு ரைட் யுவர் சின்டாக்ஸ். அப்புறம் இட்ஸ் கிரேட் ஃபார் ஸ்கிரிப்டிங் அண்ட் ஆட்டோமேஷன். நமக்கு இங்கே மல்டிபிள் லைப்ரரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஹார்ட் கோட் பண்ணி ஒரு கோடு கண்டுபிடிச்சு அப்படி தான் நீங்கள் வந்து எழுதணும்னு கிடையாது. இப்போ ஒரு டேட்டா நீங்கள் மேனிப்புலேட் பண்ணணும்னா நீங்கள் பைத்தனில் ரன் பண்ணீங்கன்னு வைங்க, நீங்கள் வந்து அது ஒரு 4 லைன் 5 லைன் ஒரு கோடு எழுதுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸிஸ்டிங் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறப்ப இட் இஸ் ஜஸ்ட் ஒன் லைனர் கோட். ஸோ இட் இஸ் பெட்டர் ஃபார் ஸ்கிரிப்டிங் அண்ட் ஆட்டோமேஷன். ஓகே, அண்ட் இட் ஆல்சோ கேன் ஈஸிலி இன்டெகிரேட் வித் கிளவுட் அண்ட் டேட்டா பேசஸ். இப்போ SQL alchemy என்ன பண்ணணும்னு சொன்னேன், நீங்கள் வந்து பைத்தன் யூஸ் பண்ணி டேட்டா பேஸில் க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க யூசிங் பைத்தன், விச் இஸ் அ வெரி குட் திங். இப்போ கிளவுடு கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹேவ் போட்டோ 3 ஃபார் AWS ecosystem. ஸோ AWS கிளவுடு கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணனா உங்களுக்கு போட்டோ 3 பைத்தன் லைப்ரரி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால தான் பைத்தன் இஸ் வெரி பாப்புலர் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ ஜம்பிங் டு அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் தி கோர் காம்பனன்ட்ஸ் ஆர் வாட் ஆர் தி கோர் பைத்தன் லைப்ரரிஸ் யூஸ்ட் இன் டேட்டா இன்ஜினியரிங்? டேட்டா இன்ஜினியரிங்ல யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லைப்ரரிஸ் என்னென்ன? உங்களுக்கு இப்போ வந்து டக்குனு ஒரு கொஸ்டின் வரும், என்ன ப்ரோ டூ மச் தியரட்டிக்கலா இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. நான் காரணம் சொல்லிடுறேன், இன்னைக்கு தான் we are starting fresh. This is the first series. ஸோ ஃபர்ஸ்ட் சீரீஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு கோடு ரன் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் காட்டி நீங்க வந்து இந்த கோட் ரன் பண்ணுங்கன்னா நீங்க முத நாளே ஃபெட்டப் ஆயிருவீங்க. ஃபெட்டப் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆகும், அடுத்த வரக்கூடிய சீரீஸ்க்கு நீங்க வர மாட்டீங்க. சரியா? ஸோ உங்களுக்கும் லேர்னிங் ஈஸியா இருக்கணும், படிப்படியா போகணும்னு வைங்க, யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் இட். சரியா? ஸோ இட்ஸ் அ டிஸ்க்ளைமர், நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்திருக்கணும், பட் திஸ் இஸ் அ டிஸ்க்ளைமர் டு யூ. ஸோ இன்னைக்கு வந்து மோரலஸ் தியரிட்டிக்கல் தான் இருக்கும். அப்படின்னா கோடே கிடையாது அப்புறம் கேட்டீங்கன்னா கோடும் இருக்கு, பட் இட்ஸ் வெரி மினிமல். ரொம்ப சிம்பிளான கோட்ஸ் நீங்க டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க வந்து ரிவைஸ் பண்றது ஈஸியா இருக்கும், இல்ல நாளைக்கு காலைல நீங்க அதை யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க செக் பண்ணலாம். So we are starting it very simple today, but because data engineering is a very complex field, don't worry, your code will get complex as well. So jumping to our second question, what are the core Python libraries in data engineering? இதுல வந்து சில முக்கியமான libraries நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். pandas யூஸ் பண்றோம். pandas பத்தி ஏற்கனவே நான் சொன்னேன். அது எதுக்கு யூஸ் பண்றோம்? for data manipulation.
SQL Alchemy எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டேட்டா பேஸ் கனெக்ஷனுக்காக. ஸோ நீங்கள் வந்து பைத்தன் யூஸ் பண்ணி அவங்க SQL லைட்டோ இல்லை ஏதோ ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு யூ கேன் ரன் யுவர் க்ரூட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதுக்காக SQL Alchemy லைப்ரரி யூஸ் பண்ணும். அப்புறம் Psycop-G2 இருக்குது. அப்புறம் PyODBC இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் Postgres டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணணும், இல்லை உங்களோட SQL சர்வர் கூட கனெக்ட் பண்ணணும்னா இந்த லைப்ரரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஏபிஐஸில் வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு HTTPS ஒரு லிங்க் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து சக் பண்ணுவோம். ஸோ எப்படி இதை பண்ணுறது? அதுக்காக நம்ம அந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட் வச்சு ரெக்வஸ்ட் லைப்ரரி வச்சோம்னா திஸ் வில் ஈஸிலி புல் அவர் டேட்டா ஃப்ரம் தி சோர்ஸ். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரெக்வஸ்ட் லைப்ரரி. அப்புறம் ஓஎஸ் இருக்குது, பாத்லிப் இருக்குது, GLOB குளோப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் ஹேண்ட்லிங்காக. சரியா? ஸோ உங்கள் ஃபைல்லாம் ஹேண்டில் பண்ணணும், லைக் பாத் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் ஓஎஸ், பாத்லிப், குளோப்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஏர்ஃப்ளோ, ப்ரீஃபெக்ட்ஸ், இந்த 2 லைப்ரரி நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோ ஆர்கஸ்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏர்ஃப்ளோ பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் அ ஆர்கஸ்ட்ரேஷன் டூல், ரைட்? ஸோ அது வந்து என்னது, பைத்தன் பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, யூ யூஸ் ஏர்ஃப்ளோ லைப்ரரி டு ஆர்கஸ்ட்ரேட் யுவர் ஒர்க் ஃப்ளோ. அப்புறம் PyArrow, அப்புறம் ஃபாஸ்ட் பார்க்கிங். இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, நம்ம காலம்னார் ஃபார்மெட்டில் எழுதுகிற பார்க்கே ஃபைல்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வித் பார்க்கே ஃபைல் பண்ணுறதுக்கு வி யூஸ் திஸ் லைப்ரரி. அப்புறம் டாஸ்க் யூஸ் பண்ணுவோம். டாஸ்க் வந்து இருக்குன்னா நம்மளோட டேட்டா ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கேலபிள் டேட்டா ஃப்ரேம்ஸை நம்ம வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வி யூஸ் டாஸ்க் லைப்ரரி. அப்புறம் போட்டோ 3 ஏற்கனவே சொன்னேன். போட்டோ 3 வந்து எதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறதுனா AWSக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட எஸ்டிகேனா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கே. நீங்கள் இப்போலாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். போட்டோ 3 வந்து ஜென்ரலி Python library designed for AWS cloud. Okay, so these are the core Python libraries for data engineering. நம்ம third question என்னன்னா, what is ETL? ETL ஓட அப்ரிவேஷன் என்னன்னா extract, transform and load. நீங்கள் முக்கியமாக சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டேர்ம்ஸ் இருக்கும்ல, அந்த டேர்ம்லேருந்தே நம்ம எதுவும் மீனிங் கண்டுபிடிக்க முடியுமான்னு யோசிக்கணும். சரி, இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணோம், இதெல்லாம் வந்து கஷ்டப்பட நான் டெய்லி ரிவைஸ் பண்ணி தான் அப்படின்றதுக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் சில டேர்ம்ஸ் அதோட மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இது என்ன பண்ணணும்னு நம்மளால சொல்லிட முடியும். ஐ ஸ்டில் ரிமெம்பர், நல்லா ஸ்கூல் டேஸில் இருக்கிறப்ப சில கான்செப்ட்ஸ் எனக்கு புரியாது. பட் அந்த ஏதாவது ஒரு கீவேர்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கீவேர்டு வச்சு நம்மலாம் ஒரு பெரிய கதை எழுதியிருப்போம். நான் மட்டும் இல்லைங்க, இருக்க நிறைய பேர் அதை பண்ணியிருப்போம். ஸோ இன்னும் ப்ராக்டிக்கல் அதை ரியல் லைஃப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி டேர்ம்ஸ், ஒரு டேட்டா இன்ஜினியரிங் டேர்ம் இருக்குன்னா அதை கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷார்ட்டாக அதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா லாங் டேர்மில் நம்ம ஒரு சீனியர் டேட்டா இன்ஜினியர் ஆகிறோம், இல்லை ஒரு லீட் டேட்டா இன்ஜினியர் ஆகிறோம். அப்போ நமக்கு கீழே இருக்கிறவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ட்ரை டு கெட் த மீனிங். E stands for extract, T stands for transform and L stands for load. Extract என்னத்தை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க டேட்டா இன்ஜினியரிங்கில்? இட்ஸ் அ டேட்டா, ரைட்? ஸோ எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு சோர்ஸ், இட் கேன் பி எனி சோர்ஸ். ஒரு டேட்டா பேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபைலாக இருக்கலாம், இல்லை ஒரு API சோர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டேட்டா வேர் ஹவுஸாக கூட இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். நீங்கள் எந்த சிஸ்டத்தில் வந்தாலும் உங்கள் சோர்ஸாக செட் பண்ணி யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் யுவர் டேட்டா. ஸோ எக்ஸ்ட்ராக்டிங் டேட்டா ஃப்ரம் சோர்ஸ் தான் எக்ஸ்ட்ராக்ட் இன் ETL. டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னது? உருமாத்துறது, இல்லை ஏதோ ஒன்று வந்து நம்ம லைக் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறது தான் டிரான்ஸ்ஃபார்ம், ரைட்? ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் ஒரு டேட்டாவை தான் நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அப்போ அந்த டேட்டாவை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ என்னென்ன டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பண்ணலாம்? நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணலாம். க்ளீனாக என்ன பண்ணலாம்? நம்ம நல்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேர்மை போடலாம். அப்புறம் டேட்டாவோட குவாலிட்டியை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ டேட்டா வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வேணுன்னா நம்ம ரீஷேப் பண்ணலாம். லைக் பிவட் இருக்குது, மெல்ட் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டேட் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து 01/07/2025 வருதா, இதான் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டேட் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கா
இங்கிலாந்து இங்கெல்லாம் போனீங்கன்னா டேட் ஃபார்மேட் வந்து சம்டைம்ஸ் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். முக்கியமாக யூஎஸில் அவங்க சம்டைம்ஸ் என்ன எழுதுவாங்கன்னா இயரை முன்னாடி எழுதிட்டு அது உல்ட்டாவாக எழுதுவாங்க. சம்டைம்ஸ் இயர், மந்த் அண்ட் டேட். சில கண்ட்ரீஸில் எப்படின்னா மந்த் எழுதிட்டு தென் தே ரைட் த டேட். ஸோ 07/01/2025 இப்படி எப்படி வேணாலும் அவங்க டேட் எழுதுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் ரீஜன். ஸோ அப்போ அதை கூட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். சரியா? ஸோ லோடு என்ன பண்ணுறோம்? இப்போ டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம், அந்த டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மும் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு இடத்துக்கு லோட் பண்ணுறோம். ஸோ லோட் பண்ணுற இடத்த வந்து என்னது? டார்கெட். ஸோ டார்கெட்னா நெசசரியாக டேட்டா வேர் ஹவுஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி அனதர் ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் S3, இல்லை என்னோட ஒரு டேட்டா பேஸ்லேயே நான் திருப்பி டம்ப் பண்ணுறேன், அது கூட ஒரு டார்கெட் தான். ஸோ நாட் நெசசரி டேட்டா வேர் ஹவுஸ், இட் கேன் பி எனி பிளேஸ் வேர் யூர் டம்பிங் யூர் டேட்டா. ஸோ ETL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட், விச் மீன்ஸ் டேட்டாவை எடுக்கிறேன், டேட்டாவை உருமாற்றிட்டு என்னோட டேட்டாவை வந்து நான் வந்து ஒரு இடத்துல லோட் பண்ணுறேன். திஸ் இஸ் ETL. நம்ம அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வாட் ஆர் தி பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தன்? சரியா? பைத்தன் என்னன்னு பார்த்துட்டோம், இட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். டேட்டா இன்ஜினியரிங் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ டேட்டா இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் முக்கியமாக ETL நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்போ பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இப்போ பைத்தன் ஆஸ் அ லாங்குவேஜே நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து எம்ஃபசைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு சில பேசிக் ஐடியாஸ் நமக்கு வேணும். சரியா? ஸோ அதான் மேலே பேசிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா திஸ் வில் ஹெல்ப் யூ ஆஸ் வெல். ஆர்டர்னா என்ன? ஒரு சீராக இருக்கிறது, ரைட்? ஒரு சீக்வன்ஸாக இருக்கிறது, அதுதான் வந்து ஆர்டர்னு சொல்லுவோம். அப்போ அன்ஆர்டர்னா என்ன? சீக்வன்ஸில் இல்லாதது. இல்லை ஒரு ஆர்டரில் நம்ம வச்சுருக்கோம், அந்த ஒரு ஆர்டரே கிடையாது, அதுக்கு ஆர்டரே கிடையாது. அது வந்து எப்படி சொல்ல, கலப்பலன்னு கிடக்கு. சரியா? இட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஸோ அதுக்கு வந்து ஒரு நெசசரிலி ஒரு ஆர்டர் இல்லாட்டி அது வந்து அன்ஆர்டர், ரைட்? பேசிக் ஆர்டர் அண்ட் அன்ஆர்டர். இதுக்கு மீனிங் புரிஞ்சிருச்சா? இப்போ டெக்னிக்கல் டெஃபினிஷன் பார்க்கலாம். எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் டெஃபினைட் சீக்வன்ஸ் ஆர் ஆர்டர். ஸோ நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு ஆர்டர் இருக்குது. எலமெண்ட் வந்து ஆர்டராக இருந்தால் அது பேர் வந்து ஆர்டர். ஓகே? சீக்வன்ஸில் இருக்குன்னா அது வந்து ஆர்டர். எலமெண்ட்ஸ் do not have a pre-defined order or sequence. சிம்பிளாக this order can be based on insertion order, alphabetical order, numerical order, some other logical order. இப்போ கிளாஸில் வந்து ரோல் நம்பரில் வந்து பிரிப்பாங்க. அது என்ன நம்பர்? அப்போ அது என்ன ஆர்டர்? அது வந்து நியூமெரிக்கல் ஆர்டர், ரைட்? நியூமெரிக்கல் ஆர்டரில் அசெண்டிங்கில் நிற்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளாஸில் வந்து ரோல் நம்பர் எது பேஸில் கொடுப்பாங்க நமக்கு? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், ரைட்? ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்டர் we will have. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுசாக ஒரு டேட்டா நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட வந்து எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் வந்து ABCன்னு இருக்குது. இப்போ நான் வந்து நியூ எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுறேன், Z. இப்போ Z வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது, ரைட்? அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அப்போ அது வந்து ஆர்டரில் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இன் பைத்தன் இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் வந்து ஆல்ஃபபெட்டிக்கலாக ஆல்ஃபபெட்டிக்கல் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் ஹேவிங் த டேட்டா ஆர்டர். பட் இன்னொரு ஆஸ்பெக்டில் என்னென்னா, நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணினாலும் அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்குன்னு ஒரு யூனிக்கான ஐடி இருக்கும். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு குறிப்பான ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஆர்டர்னு முக்கியமாக சொல்கிறோம். அப்போ அன்ஆர்டரில் வந்து நம்ம பார்த்தோம், இட் டசன்ட் ஹாவ் அ சீக்வன்ஸ். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, the position of an element is not guaranteed or relevant. இப்போ நம்பர் 1ல் இருக்க டேட்டா வந்து நம்பர் 1ல் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி இன் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். ஸோ அதுதான் வந்து அன்ஆர்டர். மியூட்டபிள் இம்யூட்டபிள்னா சிம்பிளான லாங்குவேஜில் என்ன? இப்போ வந்து எக்ஸ்மேன் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்மேனில் வந்து அவங்க எல்லாரும் என்னென்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க? மியூட்டன்ஸ்ன்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஏன் வந்து மியூட்டன்ஸ்ன்னு கால் பண்ணிக்கிறாங்க அவங்கள? ஏன்னா அவங்களுக்குள்ளால ஒரு உருமாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பீயிங். அவங்க வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இதில் விட ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளால் நிகழ்ந்திருக்கு. ஸோ மாற்றக்கூடியது எல்லாமே மியூட்டபிள், மாற்ற முடியாமல் இருக்கிறதெல்லாம் இம்மியூட்டபிள். ஓகேவா? ஸோ மியூட்டபிள்னால் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூட்டன்ஸ் ஆர் சம்திங் ஆர் சம்ஒன் வேர் சம்திங் ஹேஸ் பீன் ஆல்டர்ட், ரைட்? மியூட்டன்ஸுக்கு அவங்க வந்து என்ன ஆயிருக்கு? அவங்க ஜீன் வந்து மியூட்டேட் ஆயிருக்கு, அதாவது ஜீன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, ரைட்? அதனால அவங்க மியூட்டன்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ மியூட்டபிள்னா என்ன?
நம்ம இருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளால என்ன பண்ண முடியும்? சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து மியூட்டபிலிட்டி. இம்மியூட்டபிள்னா நம்ம வந்து சேஞ்சஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனவங்க. ஆர் ஏதோ ஒரு மாற்றம், ஒரு ஆல்ட்ரேஷன் நடக்க போது அதுக்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து இருக்கிறதா இம்மியூட்டபிலிட்டி. சரி, நம்ம இப்போ டெக்னிக்கல் டெஃபினேஷன் பார்க்கலாம். மியூட்டபிள் allow their contents to be modified in place after creation without creating a new object. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நீங்கள் அதை வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணலாம். இதான் வந்து மியூட்டபிலிட்டி. cannot be modified after they are created. நீங்கள் ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த எலமெண்ட்டை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, அதாவது பாயிண்ட்ன்றதை விட ஆஃப்டர் கிரியேஷன் யூ cannot alter it. அதுதான் immutability. This means that operations like adding, removing, changing elements directly alter the existing object in memory. மியூட்டபிலிட்டியில் வந்து நீங்கள் வந்து லைக் உங்கள் எலமெண்ட்ஸை ஆல்டர் பண்ணலாம், ரைட்? விச் கேன் பி லைக் ஒரு ஆட் பண்ணுறேன், ஒரு நியூ எலமெண்ட் ஆட் பண்ணுறேன், இல்லை எக்ஸிஸ்டிங் எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன், இல்லை என்னோட எக்ஸிஸ்டிங் எலமெண்ட்டை நான் ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டு வரேன். அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா, அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மெமரியை அது வந்து டைரெக்டாகவே ஆல்டர் பண்ணும். இம்யூட்டபிலிட்டினா சேஞ்சஸ் கிடையாது, ரைட்? ஸோ எனி ஆப்ரேஷன் தட் அப்பியர்ஸ் டு சேஞ்ச் an immutable object actually results in the creation of new object with the desired modification. இதில் வந்து எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் இன் மெமரி தான் வந்து ஆல்டர் ஆகும். நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்க எலமெண்ட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா, ஆல் யூ கேன் டூ இஸ் உங்களால் ஒரு புது எலமெண்ட்டை தான் வந்து அந்த லிஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு புதிய இதை தான் வந்து நீங்கள் வந்து என்னது அந்த குறிப்பிட்ட ஒரு சீக்வன்ஸுக்கு நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். புதுசாக தான் க்ரியேட் பண்ண முடியுமே தவிர உங்களால் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரிஜினலாக இருக்கிறத நீங்கள் ஆல்டரே பண்ண முடியாது. சரியா? ஸோ பேசிக்ஸை திருப்பி ஒரு வாட்டி சம்மரி பண்ணுறேன். ஆர்டர்னா உங்களோட எலமெண்ட்ஸ் எல்லாமே சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அன்ஆர்டர்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சீக்வன்ஸோ ஆர்டரோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மியூட்டபிள்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சீக்வன்ஸில் இருக்க எலமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணலாம். இம்மியூட்டபிள்னா நீங்கள் என்ன தான் சீக்வன்ஸோ இல்லை நான் சீக்வன்ஸ் வச்சுருந்தாலும் அதில் ஒரு எலமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அது என்ன பண்ணாலும் ஆல்டர் பண்ண முடியாது. அன்லெஸ் நீங்கள் வந்து ஒரு புதிய எலமெண்ட்டாக அந்த சீக்வன்ஸ்குள்ளால் நீங்கள் சேர்த்தா மட்டும்தான். சரியா? இப்போ எதுக்கு ப்ரோ இது சம்மந்தமே இல்லாமல் இந்த பேசிக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ தான் பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தனை பார்க்க போகிறோம். அப்போ அதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்துலேயுமே இது மாறி மாறி வரும். ஸோ கன்ஃபியூஷன்ஸ் நடக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். ஸோ யூ பெட்டர் ரிமெம்பர் இட். ஓகே? ஸோ பைத்தனில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஆர் கோராக நமக்கு 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஓகே? லிஸ்ட் இருக்குது, டப்பிள் இருக்குது, செட் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது. ஓகேவா? ஸோ லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆர்டர். சரியா? ஆர்டர்ட், மியூட்டபிள் அண்ட் இட் அலவுஸ் டூப்ளிகேட்ஸ் அண்ட் இட் ஸ்டோர்ஸ் ஐட்டம்ஸ் இன் அ சீக்வன்ஸ். சரியா? ஸோ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலமெண்ட்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே எலமெண்ட் டூப்ளிகேட்டாக இருந்தாலும் இருந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே? ஆர்டராக இருக்கலாம், ஆர்டராக இருக்கும். அப்புறம் அந்த ஆர்டராக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர் ஆல்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலோவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து எப்போயுமே யூ ஹாவ் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட். அண்ட் செரின்னு ஒரு ஃப்ரூட் பேர் போட்டிருக்கேன் அண்ட் ஐ ஹவ் கோட்டட் இட் அட் த டாப். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் வந்து எப்போயுமே என்ன பண்ணணும் பைத்தனில், நீங்கள் வந்து இதர் சிங்கிள் கொட்டேஷனோ டபுள் கொட்டேஷனோ இட் டிபெண்ட்ஸ். பட் நீங்கள் வந்து அதை வந்து கொட்டேஷன் யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து என்னது ஸ்ட்ரிங்காக நீங்கள் வந்து அதை வந்து லைக் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஃப்ரூட்ஸ்னு ஒரு வேரியபிள், அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஆப்பிள், பனானா, செரின்னு வைக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், ரைட்? இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு இப்போ அப்பெண்ட் ஃபங்க்ஷன் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் தெரிஞ்சவங்க ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் யுவர் ஆன்சர்ஸ் இன் தி கமெண்ட். ஸோ ஃப்ரூட்ஸ் டாட் அப்பெண்ட் பண்ணி நான் ஆரஞ்ச் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ இது ஆர்டரில் இருக்கா, ஆப்பிள், பனானா, செரின்னு ஒரு ஆர்டரில் இருக்கா. நான் வந்து இப்போ மியூட்டபிள், ஐ கேன் சேஞ்ச் திஸ், ரைட்? ஸோ நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் அப்படின்னா ஒரு புது எலமெண்ட்டாகவும் கொண்டு வரலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் எலமெண்ட்டை நீங்கள் வந்து ஆல்டரும் பண்ணலாம். சரி, இப்போ நான் வந்து அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப இது என்ன பண்ணுவேன், இப்போ லெட்ஸ் சி. இப்போ நான் அப்பெண்ட் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் I've chosen the
பிரிண்ட் என்ன பண்ணுறேன், ஃப்ரூட்ஸில் பொசிஷன் 0. பொசிஷன் 0ன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2. யூஸ்வலாக என்னது நமக்கு 1 2 3 ரைட். பட் இண்டெக்ஸிங் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி பைத்தன் இட் இஸ் 0 1 and 2. இப்போ நான் வந்து 0 சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஆப்பிள் கிடச்சிருக்கு. பட் நம்ம வந்து இப்போ அந்த லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வேரியபிளை பாஸ் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணோன்னு எங்கே பாருங்கள், ஆப்பிள் பனானா செரி ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சு வந்து எந்த பொசிஷனில் ஜாயின் ஆயிருக்கு, எந்த பொசிஷனில் ஜாயின் ஆயிருக்கு, இட்ஸ் நம்பர் 4. 4 சொன்னீங்கன்னா தப்பு பண்ணிட்டீங்க. நான் இப்போ தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இன் பைத்தன் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ லொக்கேஷன் ஆஃப் எலமெண்ட் வந்து 0 1 2. இப்போ நம்ம வந்து இப்போ ஆரஞ்சு சூஸ் பண்ணோன்னா அப்போ என்ன நம்பர் கொடுக்கணுங்க, 3 ரைட். அப்போ நமக்கு இங்கே அவுட்புட் என்ன வரணும், எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன, ஆரஞ்சு. அப்போ நமக்கு ஆரஞ்சு கிடைச்சிருச்சு. இப்போ டப்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம். டப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட், லிஸ்ட்டும் ஆர்டர்ட் தான், டப்பிளும் ஆர்டர்ட் தான். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இது இம்மியூட்டபிள், லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள். சரியா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்ட்டு வந்து என்னது, ஆர்டர்ட் எலிமெண்ட் அண்ட் இட் இஸ் மியூட்டபிள். டப்பிள் வந்து ஆர்டர்ட் பட் இம்மியூட்டபிள் அண்ட் இட் ஆல்சோ அலவுஸ் டூப்ளிகேட்ஸ் சேம் ஆஸ் இன் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூப்ளிகேட்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள் இன்னொரு அப் அண்ட் ரன் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஃப்ரூட், ஓகே ஆரஞ்சே போடுவோமா, ஓகே பனானா போடுவோம். பனானான்னு போட்டேன்னா இப்போ நான் வந்து நான் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ஜஸ்ட் பிரிண்ட் த ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் என்னோடய ஃபுல் லிஸ்ட்டும் வரும். இப்போ இதில் பாருங்கள் ஆப்பிள் பனானா செரி ஆரஞ்சு பனானா ரைட். ஸோ டூப்ளிகேட்ஸ் இருக்குது, பனானா ஆரஞ்சு டூப்ளிகேட்ஸ் ரைட். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். டப்பிள்லேயே வந்து டூப்ளிகேட்ஸ் அலவ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், கோஆர்டினேட் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு நான் வந்து ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். லிஸ்ட்டுக்கு நான் வந்து என்ன ப்ராக்கெட் சொன்னேன், ஸ்கொயர் ப்ராக்கெட் ரைட். டப்பிளுக்கு என்னது, ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னோடய கோஆர்டினேட்டை பிரிண்ட் பண்ணுறேன், அதாவது என்னோடய வேரியபிள் கோஆர்டினேட்டை ஃபில் பண்ணுறேன். இதில் இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், இப்போ தான் உங்களுக்கு இண்டெக்ஸிங் பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஐ எம் சூஸிங் ஃபஸ்ட்டு பொசிஷன். எனக்கு என்ன வரும், சொல்லுங்கள், 20 ரைட். ஏன்னா 0ன்னு போட்டால் நமக்கு 10 வரும், 1ன்னு போட்டால் செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியதான் நமக்கு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 20 கிடைக்கும். சரியா, இட்ஸ் ஆர்டர்ட், அதனால தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆல்சோ இட்ஸ் இம்யூட்டபிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டை நீங்கள் வந்து ஆல்டர் பண்ண முடியாது. அண்ட் இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபாஸ்டர் அண்ட் யூசஸ் லெஸ் மெமரி தேன் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டு ஆக்குப்பை பண்ணக்கூடிய மெமரி ஸ்பேஸை விட டப்பிள்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபாஸ்டர். ஸோ இது வந்து எதுக்கு குட்னா, ஃபார் ஃபிக்ஸ்டு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். இப்போ லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது, நியூ எலமெண்ட்ஸ் வருது, இல்லை எக்ஸிஸ்டிங் எலமெண்ட்ஸை ஆல்டர் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். பட் ஃபார் டப்பிள் இல்லை ஃபிக்ஸ்டு கலெக்ஷன் தான் அப்படின்னா நீங்கள் வந்து டப்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். செட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்ஆர்டர்ட். சரியா, டப்பிளும் லிஸ்ட்டும் என்னது, ஆர்டர். இப்போ செட்டு பார்க்குறோம், இது வந்து அன்ஆர்டர்ட். மியூட்டபிள் என்ன, யூ கேன் சேஞ்ச் தி எலமெண்ட். அண்ட் செட்டு வந்து முக்கியமாக டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. ஓகே, இங்கே ஒரு சாம்பிள் கோட் வச்சுருக்கேன் பாருங்கள். யூனிக் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் செட்டுக்கு நான் வந்து என்ன ப்ராக்கெட் போட்டிருக்கேன், கேர்லி ப்ராக்கெட். ஓகே, ஸோ கேர்லி ப்ராக்கெட்டில் போட்டேன். லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், டப்பிளுக்கு வந்து ரவுண்ட் ப்ராக்கெட், அண்ட் செட்டுக்கு வந்து கேர்லி ப்ராக்கெட். ஸோ 1 2 3 2 1. ஸோ டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் ரவுண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு இதில் என்ன அவுட்புட் வரும். ஸோ ஐம் பிரிண்டிங் த வேரியபிள் யூனிக் வேல்யூஸ். யூனிக் வேல்யூஸில் தான் இந்த செட் இருக்குது. இப்போ செட் வேல்யூ இப்போ செட்டாக இருக்கனால நான் என்ன தான் இந்த எலிமெண்ட்டை பாஸ் பண்ணாலும் இப்போ எனக்கு என்ன வராதுன்னு சொல்லியிருக்கேன், டூப்ளிகேட்ஸ் ரைட். ஸோ இப்போ டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாதுன்னா இல்லை எனக்கு வந்து என்ன அவுட்புட் வரணும், 1 வரலாம், 2 வரலாம், அண்ட் தென் 3 வரலாம். ஸோ நமக்கு வந்துட்டு இதில் 2 and 1 திருப்பி வராது, ஏன்னா இட் டசன்ட் அலோவ் டூப்ளிகேட்ஸ்.
இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 1 2 3 தான் வந்திருக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ எப்போ செட் யூஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் நம்ம வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணால் நம்ம வந்து செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் டிக்ஷனரியும் அன்ஆர்டர்ட் தான், பட் வெர்ஷன் 3.7 ஆஃப் பைத்தன்லேருந்து இது வந்து ஆர்டர்ட், மியூட்டபிள், யூ கேன் சேஞ்ச். அப்புறம் முக்கியமாக டிக்ஷனரியில் வந்து ஒரு பாயிண்ட் என்னென்னா, இட் ஸ்டோர்ஸ் டேட்டா இன் கீ வேல்யூ பேர்ஸ். ப்ரோ, வாட் இஸ் கீ, வாட் இஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ கீ வேல்யூ பேர்னா இது வந்து கீ, நேம் வந்து ஒரு கீக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு செமிகாலன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நேம்ன்ற கீக்கு ஆலிஸ்ன்ற வேல்யூ, ஏஜ்ன்ற கீக்கு 30ன்ற வேல்யூ. ஓகே, ஸோ ஒரு அன்ஆர்டர்ட், பட் இன் வெர்ஷன் 3.7 it is ordered, mutable, you can change it, and it also stores the element in key value pairs. சரி, இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கலாம்? ஸோ பர்சன் அப்படின்னு ஒரு வேரியபிளுக்கு நான் வந்து ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட்டில் இங்கே என்ன வச்சுருக்கேன்? பர்சன்ற வேரியபிள், ரைட்? இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன வச்சுருக்கேன்? நான் ஒரு கீ வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ஒரு கீயை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னா, எனக்கு வந்து ஆலிஸ் அப்படின்ற அவுட்புட் தான் வரும். ஏன்னா ஆலிஸ் தானே அதோட வேல்யூ. ஸோ இப்போ பாருங்கள், இட் கிவ்ஸ் அஸ் ஆலிஸ். ஸோ ஒரு குட்டி ரிவைண்ட் பண்ணிடலாம். லிஸ்ட்டு வந்து ஆர்டர்ட் and it can have immutable values and it also allow duplicates. Tuple பார்த்தீங்கன்னா ordered and the values are immutable and it also allows duplicates. Set வந்து unordered and you cannot change, and sorry, it is mutable and then there is no duplicates allowed. Dictionary unordered but from version 3.7 ordered, so you can basically tell it's ordered. You can change or alter your elements and then you store it in a way of key value pair. Okay, so நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். How do you read a CSV file? CSV file and comma separated files, right? So data engineer, நான் ஏற்கனவே சொன்னேன், we use plenty of libraries. அதில் முக்கியமான ஒரு ப்ரைமரியான ஒரு லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா பேண்டாஸ். ஸோ பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஃபைலை ரீட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இம்போர்ட் பேண்டாஸ் ஆஸ் பிடி. ஸோ அந்த லைப்ரரி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரு அலியாஸ் என்ன கொடுக்குறோம்? பிடி, ரைட்? ஸோ பிடின்னு கொடுத்துட்டு இட் கேன் பி எனிதிங், ஈவன் சிடின்னு போட்டால் கூட அது ஒர்க் ஆகும், பட் இட்ஸ் ஜஸ்ட் அன் அலியாஸ். ஸோ அது ஒரி பண்ண வேண்டாம். பிடி வந்து ஒரு பெட்டர் ரீடபிலிட்டி கொடுக்கும், ஏன்னா அதான் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி கிரேட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன், டிஎஃப், அதாவது வேரியபிள் டேட்டா ஃப்ரேம். எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் முக்கியமானது. ஸோ லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ லைப்ரரிக்கு டாட் வந்து ரீட் சிஎஸ்வி கொடுத்துட்டு, ரீட் சிஎஸ்வின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஃபைலோட பாத். ஓகே, ஸோ ஒரு சின்டாக்ஸாக கூட போட்டுடுறேன், அப்போ உங்களுக்கு நாலு பின்ன பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிடி டாட் ரீட் சிஎஸ்வி அண்ட் தென் ஃபைல் பாத். ஸோ இதான் வந்து காமன் சின்டாக்ஸ் ஆர் சிம்பிள் சின்டாக்ஸ் டு ரீட் யோர் சிஎஸ்வி ஃபைல். சரி, இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். நான் வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் வச்சுருக்கேன், அதை ரீட் சிஎஸ்வி மூலமாக ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா, டஸ் இட் கிவ் எனிதிங்னு? ஸோ இங்கே பாருங்கள், அது என்னோடய டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி எனக்கு வந்து அதில் என்னென்ன டேட்டா இருந்துச்சு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டம் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ரீஜன், ஜாயின் டேட், இது எல்லாமே எனக்கு கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ ரீட் யுவர் சிஎஸ்வி ஃபைல். இது வந்து சில பேராமீட்டர்ஸை எடுக்கும், சரியா? ஸோ ரீட் சிஎஸ்வி இருக்குல்ல, ஸோ அதில் கமா கொடுத்துட்டு யூ கேன் ஆட் தீஸ் பேராமீட்டர்ஸ் ஆஸ் வெல்.
சரி, இங்கே வந்து கமா போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் கிவ் as well. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கமா செப்பரேட், அதான் டிஃபால்ட்டுமே கூட. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், செப்பரேட்டர் வந்து நம்ம டேட்டா இப்போ சிஎஸ்வி ஃபைல்னால் கண்டிப்பாக அது வந்து கமாவில் மட்டும் தான் பிரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ மைட் ஹாவ் டிஎஸ்வினா என்ன? டிஎஸ்வினா டேப் செப்பரேட்டட். அப்போ இங்கே வந்து நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் கமா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த டேபை மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டு நம்ம வந்து எப்படி போடணும், இட்ஸ் அ டேப் செப்பரேட்டட் வேல்யூ. ஸோ செப்பரேட்டரில் வந்து யூ கேன் இண்டிகேட் ஆர் யூ கேன் ரெஃபர் வாட் கைண்ட் ஆஃப் செப்பரேட்டர் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் தி சிஎஸ்வி ஃபைல். அப்புறம் ஹெட்டர், நம்ம ஹெட்டருக்கு நம்ம இதில் வந்து ஹெட்டர் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் நம்ம வந்து இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹெட்டர் வந்து ட்ரூன்னு போட்டேன். ஓ சாரி, இது பூலியனில் தானே, பூலியனில் கொடுக்கணும். ஸோ பூலியனில் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம வந்து ஹெட்டரை வந்து இன்டீஜராக தான் கொடுக்கணுமா. ஸோ பூலியன் மாதிரி அது வந்து பைஸ்பார்க்கில் தான் நம்ம வந்து எப்படி பூலியன் வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமா, இது எப்படி இருக்குன்னு. ஸோ அதே display.df தான். லெட்ஸ் see how it is. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அதை ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஹெட்டர் வந்து 0ன்னா ஃபால்ஸு, இப்போ 1ன்னு கொடுத்துரும். இப்போ நம்ம ரீட் பண்ணால் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஹெட்டரை வந்து இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து ஹெட்டரை 1ன்னு கொடுத்தேன்னா, ஸோ அதில் வந்து என்ன நினச்சிருச்சு, நம்ம ஹெட்டரை வந்து இல்லை சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிச்சு. ஸோ ஹெட்டர் வந்து நம்ம வேண்டான்னு சொல்லிட்டனால நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இருக்கு பாருங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் என்ன ஆக்சுவலாக ஸ்டெஃபனி பாக்ஸ்டர், ரைட்? ஸோ நம்ம இங்கே வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரோஸை வந்து நம்ம வந்து ஹெட்டராக கொடுக்காதனால இங்கே பாருங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டே வந்து ஹெட்டராக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம ரன் பண்ணி செக் பண்ணும். ஸோ பேசிக் கான்செப்ட் என்னன்னா, df is equal to pd.read csv போட்டு ஃபைல் பார்த்து கொடுத்துட்டு அப்புறம் ஹெட்டர் இருக்கா இல்லையான்றது போட்டோம்னா then we get to read our data. இப்போதைக்கு நான் இதே மாத்திரேன், ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி we have an like header இருக்குல்ல, அப்போ அது வந்து பெட்டர் ரீடபிலிட்டிக்கு நல்லா இருக்கும். So this is how you read your CSV and these are the parameters. அடுத்த கொஸ்டின், what is a data pipeline? Data pipeline என்னன்னா a set of processes or stages that move data from one system to another, often including validation, cleaning and transformation step. So pipeline என்ன, ஒரு பைப்னா என்ன, பைப் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம், தண்ணி ஃப்ளோக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ டேட்டானா என்ன, ஸோ டேட்டா ஃப்ளோக்காக யூஸ் பண்றது தான் டேட்டா பைப். ஸோ டெக்னிக்கல் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் பண்ணி ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து, அதாவது சோர்ஸ்லேருந்து டார்கெட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டேட்டா பைப்லைன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் முக்கியமாக இந்த டேட்டா பைப்லைனில் நம்ம வந்து பல விஷயங்களை என்ஷூர் பண்ணுவோம். லைக் வேலிடேஷன் செட் பண்ணுறது, ஸ்கீமா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது, டேட்டாவை கிளென்ஸ் பண்ணுறது, நல் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்ஸ்லாம் இதில் தான் அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ that is a data pipeline. Next question, what is the difference between batch and streaming data? இது வந்து நம்ம டேட்டா இன்ஜினியரிங் சீரீஸ்ல ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தோம். பேட்ச்னா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல்ல நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, ரீட்டைல் செட்டப்ல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு டேட்டா காலைல ஒரு 7 மணிக்கு கடை திறக்கிறீங்கன்னா 7லேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். 12லேருந்து ஒரு 7 வரைக்கும் திருப்பி வந்து ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுக்குமே எப்படி, சாரி 7 to 12, 12 to 5 வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் ரன் த ETL pipeline in 2 batches. அது எப்படி 2 batches அப்படின்னா, 7 to 12 வரைக்கும் கடையில் இருந்த டிரான்சாக்ஷன் டேட்டாவை நம்ம வந்து 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு கூட்டமான ஒரு டேட்டாவாக இருக்கும். ஓகே, இப்போ 12 o'clock நம்ம ரன் பண்ணலாம், திருப்பி ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு. ஸோ 12 to 5 சொன்னேன். ஸோ 5லேருந்து திருப்பி அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறோமா, இட் பிகம்ஸ் அ பேட்ச் அகைன். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை சரியா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெலுக்கு ரெகுலராக ஆக்சஸ் பண்ணுறது தான் பேட்ச் ப்ராசஸிங். ஓகே, பேட்ச் ப்ராசஸிங்கில் நம்ம அப்படி பண்ணுறோம்னா இப்போ டேட்டாவும் என்னது பேட்சிங் டேட்டா தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீட்டைல் ஸ்டோர்ஸில் இல்லை ஒரு ஃபைனான்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் பண்ணுவாங்க. பட் இப்போ ரீட்டைல் செட்டப்பில் வந்து மோஸ்ட்டாக பேட்ச் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நேற்று நடந்த ஃபுல் டிரான்சாக்ஷனையும் அவங்க நைட்டு வந்து ஒரு பேட்ச் ரன் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து கடை 7 மணிக்கு திறந்துட்டேன், நைட்டு 10:30 தான் என் கடையை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு பேட்ச் ப்ராசஸ் ரன் பண்ணுவாங்க. பேட்ச் டேட்டா வந்து என்ன இருக்கும், அப்போ அந்த மார்னிங் 7லேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த டேட்டா இருக்கும்ல, பல மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ். ஸோ இந்த மொத்த டேட்டாவையும் பேட்சாக ப்ராசஸ் பண்ணுறது தான் பேட்ச். அப்புறம் ஸ்ட்ரீமிங் டேட்டான்னு என்ன, இப்போ எனக்கு ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் நடக்கும்ல, அதான் வந்து ஸ்ட்ரீமிங் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீமிங் டேட்டாவில் எப்படி இருக்கலாம்,
இப்போ ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம எல்லாரும் கிரிக்கெட் பார்ப்போம். கிரிக்கெட் வந்து நமக்கு என்ன ரியல் டைம் ஸ்ட்ரீமிங்ல பார்க்குறோம். இப்போ அதே ஒரு பேட்ச் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இப்போ கிரிக்கெட்ல நேத்து நடந்த மொத்த ஸ்கோரையும் சேர்த்து நம்ம நாளைக்கு பார்த்தோம்னா அது வந்து பேட்ச். இப்போ நீங்க போய் கிரிக்பஸ் ஆக்சஸ் பண்ணீங்கன்னு வைங்க. அதில் ஃபுல் டேட்டா இருக்குமா? 0.1 ஓவரில் இந்த பால் போட்டாங்க, இந்த பால்ல இவ்வளோ ரன். 6 ஓவருக்கு அப்புறம் இத்தனை ரன்ஸ் இந்த ஓவரில் இது இங்கே தான் பவுல் பண்ணாங்க. இவங்களோட எக்கனாமி எவ்வளோ இப்பெல்லாம் நமக்கு வருமா? ஸோ இப்போ நம்ம வந்து 12 hours கழிச்சு பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் இருக்காது. ஸோ 50 ஓவர்ஸ்க்குமா என்னது 15/6 போட்டால் 300 rows ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ இட் பிகம்ஸ் அ பேட்ச் டேட்டா. பட் அதே இதை இப்போ கிரிக்பஸில் நம்ம லைவாக பார்த்துட்டு இருக்கிறப்ப டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகி நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ரைட்? ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ரீமிங். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட் நடந்தோடனே நமக்கு டேட்டா தெரியுது. ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ரீமிங் டேட்டா. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? கேஃப்காவில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்ட்ரீமிங் சர்வீஸை நமக்கு வந்து எனேபிள் பண்ணி கொடுக்குது. ஹவு டு யூ ஹேண்டில் மிஸ்ஸிங் டேட்டா இன் பேண்டாஸ்? இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா செட் இருக்குது. அந்த டேட்டா செட்டில் சில வேல்யூஸ் வந்து நல்லா இருக்குது, சரியா? நல் தான் வந்து மிஸ்ஸிங் டேட்டா. ஸோ நல் வந்து என்னென்னா 0 கிடையாது. இப்போ 0, 1, 2, 3னாலும் 0 ஸ்டில் ஹாஸ் அ வேல்யூ. இல்லை, 0ன்ற ஒரு வேல்யூ தான். அதோட வேல்யூ கம்மி தான், பட் அது ஒரு வேல்யூ. பட் நல்லுன்றது இப்போ 0க்கு பதில் அந்த இடத்துல பிளாங்காக இருந்தால் என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு அந்த 0ன்ற வேல்யூ கூட இல்லைல்ல. ஸோ அப்போ அந்த வேல்யூ இல்லாத டேட்டா ஒரு நல் வேல்யூ எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு மிஸ்ஸிங் டேட்டா வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பேண்டாஸில் அப்படின்றத இந்த கேள்வி. இதில் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்னா, ட்ராப் என்ஏ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஃபில் என்ஏ யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்னா இது வந்து நம்ம பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம். இப்போ டிஎஃப் தான் அதோட நேம்னு வச்சுக்கலாம், நம்ம டேட்டா ஃப்ரேமோட நேம். ஸோ டிஎஃப் டாட் ட்ராப் என்னன்னு போட்டால் எங்கெங்கே நல் வேல்யூஸ் இருக்கோ ஆர் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ரோஸ் wherever it is empty or null it gets removed. அதே இது இப்போ டேட்டா ஃப்ரேமில் எங்கெங்கே நல் வேல்யூஸ் இருக்குது, சரியா? இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராப்பிங் யூ வாண்ட் டு ஃபில் இட் சம்திங்னா இப்போ ஃபில் என்ன, ஸோ நோ வேல்யூ, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு வேல்யூ போடுங்க. இப்போ நாங்கள் 0ன்னு போட்டோன்னா எத்தனை காலம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, என் டேட்டா செட்டில் எங்கெங்கே வேல்யூஸ் மிஸ்ஸிங்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே 0ன்னு தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் ஏர் ஃப்ளோ அண்ட் why it is used? ஸோ ஏர் ஃப்ளோனா என்னென்னா இதான் உங்களோட அஃபிஷியல் லோகோ, அப்பாச்சி ஏர் ஃப்ளோட லோகோ. ஸோ ஏற்கனவே வந்து ஏர் ஃப்ளோ பற்றி ஒரு லைப்ரரி நம்ம படித்தோம். நான் அந்த ஏர் ஃப்ளோ லைப்ரரியை பற்றி பார்க்குறப்ப நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுத்தேன்? இட் இஸ் ஃபார் ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷன், ரைட்? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜம்பிங் டு வாட் இஸ் அப்பாச்சி ஏர் ஃப்ளோ, அது வந்து லைப்ரரி. பைத்தனில் நம்ம பார்த்தது வந்து லைப்ரரி. எதுக்கான லைப்ரரி? அப்பாச்சி ஏர் ஃப்ளோ ஆக்சஸ் பண்ணக்கூடிய லைப்ரரி. ஓகே, இப்போ எப்படி எஸ்கியூஎல் ஆல்கெமி வந்து நம்ம பைத்தன் மூலமாக டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுறோம், சிமிலர்லி இந்த அப்பாச்சி ஏர் ஃப்ளோ என்ற ஒரு டெக்னாலஜியை ஏர் ஃப்ளோன்ற பைத்தன் லைப்ரரி மூலமாக பைத்தன் கோடிங் மூலமாக ஏர் ஃப்ளோ லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம அப்பாச்சி ஏர் ஃப்ளோ டெக்னாலஜியை ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது லைப்ரரின்னு நினச்சிடக்கூடாது. ஏர் ஃப்ளோ தான் லைப்ரரி அண்ட் திஸ் லைப்ரரி வில் ஹெல்ப் யூ டு ஆக்சஸ் த டெக்னாலஜி கால்ட் அப்பாச்சி ஏர் ஃப்ளோ. சரி, ஏர் ஃப்ளோனா என்ன? It is an open source workflow orchestration tool used to author, schedule and monitor ETL pipelines using Python. ஸோ உங்களோட ஒரு ETL பைப்லைன் வச்சுருக்கீங்க, அந்த பைப்லைன் அதை நீங்கள் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணணும், சரியா? உங்கள் ஒர்க் ஃப்ளோ மொத்தத்தையும் நீங்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணணும். ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணி அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற டூல் தான் வந்து அப்பாச்சி ஏர்ஃப்ளோ. And it is primarily used to author, schedule and monitor our ETL pipeline. அது எப்படி இது வந்து ஸ்கெடியூல் பண்ணுது, அது எப்படி இந்த ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் யூசஸ் DAGs. DAGஸ்னா டிரெக்டட் அசைக்ளிக் கிராஃப்ஸ். ஸோ டிரெக்டட்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டிரெக்ஷன், ஒரு டிரெக்ஷனில் இந்த சைக்கிள் ரன் ஆகுது. சரி, அப்போ இங்கே வந்து ஏ சைக்கிள்க்குன்னு போட்டிருக்கு, அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிளிக்னா என்ன? ஒரு ப்ராசஸ் திருப்பி சர்க்கிளாக லூப் அடித்து ரன் ஆச்சுன்னா அது சைக்கிளிக். இப்போ ஏ சைக்கிளிக் என்னென்னா, இட் இஸ் நாட் அ லூப். இது வந்து ஒரு லூப் அடிக்கிற ஒரு இது கிடையாது, ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் கிடையாது. பட் இன்ஸ்டெட் இட்ஸ் டிரெக்டட். ஸோ வாட் இஸ் டேக்ன்றதில் உங்களுக்கு பிக்சரோட காட்டுறேன். பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோஸ் இருக்கும். ஸோ
ஸோ இந்த ஆரோஸில் வந்து டிரெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த பக்கம் நீங்கள் வந்து அடுத்த என்ன ஸ்டெப். ஸோ லூப் அடிக்காமல் இட் ஆர்கஸ்ட்ரேட்ஸ் பேஸ்ட் ஆன் தி டிரெக்ஷன். ஓகே, ஸோ இதான் வந்து டிரெக்டட் எசிக்ளிக் கிராஃப். ஸோ ஏர்ஃப்ளோ வந்து டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஃப்ளோவை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுது. ஆல்சோ அப்பாச்சி ஏர்ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்சிபிள் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒவ்வொரு டாஸ்க் இருக்குல்ல, ஒவ்வொரு டாஸ்க்குக்குமே நம்ம டிஃப்ரெண்ட்டான ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ண முடியும். மோஸ்ட் காமனாக ஸ்பார்க்கு, பேஷு, சீக்வலு இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணோம், அப்பாச்சி ஏர்ஃப்ளோவில் யூஸ் பண்ணோம். ஓகே ப்ரோ, டாக்னு சொன்னீங்களா, ஒரு பிக்சர் காட்டிட்டீங்கன்னா எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகேங்க, பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் அ டாக்? நான் தியரி சொல்லிடுறேன், அப்புறம் இந்த டயக்ராமை நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டாக்னா என்னென்னா, இட்ஸ் அ டிரெக்டட் அசைக்ளிக் கிராஃப். ஸோ இங்கே ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் நான் காட்டியிருக்கேன், ரைட்? ஸோ இது என்னென்னா, இட்ஸ் அ விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ டேட்டா பைப்லைன் ஆர் அ ஒர்க் ஃப்ளோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ். நம்ம ஒர்க் ஃப்ளோனே வச்சுக்கலாம். இது ஒரு ஒர்க் ஃப்ளோவோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன் வேர் டாஸ்க்ஸ் ஆர் நோட்ஸ் and dependencies between tasks are represented by directed edges. ஸோ இங்கே ஒரு நோடு இருக்குல்ல, ABCDE, சி எல்லாமே ஒவ்வொரு டாஸ்க்கு. இப்போ ஏக்கு அப்புறம் பி, இப்போ பிக்கு அப்புறம் சி அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு டாஸ்க்குக்கு ஒரு நேம் கொடுக்குறோம்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த டேக்ல எப்படி இருக்குது, ஏ நடக்குதா, ஏக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன இனிஷியேட் பண்ணுறோம், பியும் சியும் இனிஷியேட் பண்ணுறோம் அண்ட் டியும் இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ ஏக்கு அப்புறம் பி, டி அண்ட் சி இனிஷியேட் பண்ணுறோம். பிக்கு அப்புறம் டிக்கு போகுது, சிக்கு அப்புறம் டிக்கு டாஸ்க்கு போகுது, டிக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இ டாஸ்க் இனிஷியேட் பண்ணுறோம். ஏலேருந்து இன்னொரு டாஸ்க்குமே இ இனிஷியேட் பண்ணுது. ஸோ ஆல் குட் பி டிஃப்ரெண்ட் டாஸ்க் அண்ட் ஈச் டாஸ்க் இஸ் ரெப்ரசன்டட் பை நோட் அண்ட் அவங்களோட டிபெண்டன்சி. இப்போ ஏ டிபெண்ட் பண்ணி பி இருக்கலாம். இப்போ பின்ற நோட டின்ற டாஸ்க் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு, ரைட்? இந்த டாஸ்க்கும் இஸ் டிபெண்ட். ஸோ இந்த டிபெண்டன்சியை குறிக்கிறது தான் இந்த ஆரோ மார்க்ஸ். ஓகே, வேர் டாஸ்க்ஸ் ஆர் நோட்ஸ் அண்ட் டிபெண்டன்சி பிட்வீன் டாஸ்க் ஆர் ரெப்ரசன்டட் பை டிரெக்டட் எட்ஜஸ். வாட் டு ஐ மீன் பை டிரெக்டட் எட்ஜஸ்? இங்கே வந்து பாருங்கள், ஒரு ஆரோ மார்க் சிக்னிஃபை பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த ஆரோ மார்க் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோவோட டிரெக்ஷன் அதை வந்து காட்டுது. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து அப்படி காட்டியிருக்கோம். ஸோ இட்ஸ் டிரெக்டட், ரைட்? டிரெக்ஷன் அண்ட் தென் இட்ஸ் அ அசைக்ளிக். ஸோ இங்கே சைக்கிள்ஸ் லூப்பிங் எதுவுமே இல்லை அண்ட் இட் இஸ் ஆல் ரெப்ரசன்டட் பை அ கிராஃப், ரைட்? ஸோ டாக் it outlines the order in which tasks must be executed, ensuring that dependencies are met before a task is initiated. இதில் வந்து எந்த ஆர்டரில் டாஸ்க் ரன் ஆகுதுன்னு நமக்கு வந்து தெரியுது, எந்த ஆர்டரில் வந்து டாஸ்க்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத ஒரு பிக்கர் அவுட்லைன் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, இது என்னத்தை வந்து என்ஷூர் பண்ணுதுன்னா, ஒவ்வொரு நோடு, அதாவது ஒவ்வொரு டாஸ்க்குக்கு முன்னாடியும் இந்த டிபெண்டன்சி, அதாவது இந்த ஏக்கு அடுத்து தான் சிக்கு அடுத்து தான் இ அப்படின்ற அந்த டிபெண்டன்சி இருக்குல்ல, அந்த டிபெண்டன்சி எல்லாமே ஒவ்வொரு டாஸ்க் இனிஷியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் டாக்ஸ் ஆர் க்ரூஷியல் ஃபார் மேனேஜிங் காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் பார்க்குறது ஒரு சிம்பிளான ஒர்க் ஃப்ளோ, பட் இன் ரியல் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஸோ இதுக்காக நம்ம வந்து அப்பாச்சி ஏர்ஃப்ளோ யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்பாச்சி ஏர்ஃப்ளோ யூஸ் பண்ணி டாக்ஸ் கிரியேட் பண்ணுறோம், வித் விச் தென் வி ஆர்கெஸ்ட்ரேட் அவர் டேட்டா ஒர்க் ஃப்ளோ. ஸோ இதில் வந்து நம்ம டாகோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறோம், ப்ளஸ் நம்மளோட டேட்டா வந்து எந்த எக்ஸிக்யூஷன், எந்த ஆர்டரில், எந்த ஃப்ளோவில் நம்மளோட டேட்டா ப்ராசஸிங் டாஸ்க்ஸ்லாம் நடக்கணும்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட் இஸ் the usage of DAG. ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சர்க்கிள் ரெப்ரசன்ட்ஸ் அ நோட், சாரி அ டாஸ்க். ஸோ ஒவ்வொரு நோடு வந்து ஒரு டாஸ்க் ரெப்ரசன்ட் பண்ணுது அண்ட் ஒவ்வொரு ஆரோ மார்க்ஸும் வந்து ஒரு டிபெண்டன்சியை குறிக்குது. ஓகே, ஸோ கன்சிடரிங் இன்னைக்கு வந்து டைமை பொறுத்து, ஏன்னா இட்ஸ் 1 hour செஷன், ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் இட் ஃபர்தர். ஸோ வி வில் எண்ட் திஸ் ஹியர். மற்ற கொஸ்டின்ஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, so if you like this content,
Do drop a like. உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் ஷேரிங் இருந்துச்சு, ஏதாவது உங்களுக்கு பார்ட் புரிஞ்சிச்சு இல்லை ஏதாவது புரியலைன்னா, இஃப் யூ ஹேவ் யுவர் கொஸ்டின்ஸ், டூ ட்ராப் தட் இன் தி கமெண்ட் செக்ஷன். அண்ட் உங்களோட ஃபெல்லோ டேட்டா இன்ஜினியர்ஸ் யார் யார் ஆகணும்னு ஆஸ்பயர் ஆகுறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் யூ டோன்ட் மிஸ் ஆன் ரெகுலர் அப்டேட்ஸ். ஸோ we are Data Valley, the fastest growing edtech company of 2025, and we have our headquarters in US, United Kingdom, and Hyderabad. Also, we have multiple data subjects being taught in our institute, which includes ethical hacking, data science, Python, Java, MERN-Stack, data analytics, etc. etc. So do check out our website and our channel, and also we are available in multiple regional languages like Data Valley Telugu. If you prefer English, then we have Data Valley English as well. So see you all. See you in the next video. Until then, this is Franklin signing off. Bye bye.